போது சிறப்பு எது? நம்ம அறிவில் இருக்கிறது தான் சிறப்பு. ஏன்? நமக்குன்னே வந்து உட்காந்துருக்கிறார். யோசிச்சு பாருங்க. ஒரு திரைப்படம் வைத்துக் கொள்ளுங்க, சும்மா புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா? ஒரு நல்ல ஒரு விஐபி ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஷோ டிக்கெட்டு கிடைக்காம அடித்து பிடிச்சி அங்கே போய் முட்டி மோதி அந்த படத்தை பார்க்குறது எப்படி இருக்குது? தனியாக ஒரு விஐபி டிக்கெட், உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஷோ, யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தாங்க அப்படின்னு ஒரு விஐபி ஷோ போட்டால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எது நல்லா இருக்கு? விஐபி ஷோ தான் நல்லா இருக்கு. அதே தாங்க எங்கே இங்கே கோயிலில் போய் முட்டி மோதி இருக்கிறாரா கூட்டம்லாம் சாமி தெரியாங்க. காலையில் 6 மணிக்கு பட்டகத்தை திறந்து வச்சா, நீ எப்போ என்ன பார்ப்பேன்னு நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன பார்க்காம எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிற. இங்கே பார்க்க முடியாத நீ எங்கே பார்ப்ப? பெருமான் நமக்காக இங்கே பட்டகத்தில் எழுந்தருளி பூசணையை ஏற்றுக்கொள்வதற்காக எளிவந்த பிரானாக இங்கே நமக்கு மட்டுமே விஐபி ஷோ மாதிரி. யாரும் தேவையில்லை, இடைத்தரகர்கள் தேவையில்லை, ஒருத்தரும் தேவையில்லை. எப்படி பாடினாலும் கேட்பார், தப்பு தப்பாக பாடினாலும் கேட்பார். இல்லை, அதாவது நம்ம திருக்கோயில் வழிபாட்டை ஏதாவது நான் குறைச்சி சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. முத்தி நிலையிலும் அதாவது சீவன் முத்திரர்களும் திருக்கோயில் வழிபாடு செய்ய வேண்டும், அது தனி. ஆனால் இங்கேயே காண முடியாத நாம் எங்கு காண்பது? இங்கே காணணுமா இல்லையா? அப்போது பெருமானை எங்கே பார்க்கணும்? இது பெரிய ஒரு வாய்ப்பு. மற்றவர்கள் அங்கே போய் விழுகிறாங்கன்னா அது கரெக்டு. நாம் முதல்ல இங்கேயே நமக்கு கிடைக்கல, இங்கேயே தெரியலன்னா எங்கேயும் தெரியாது. அப்போ பெருமானை எங்கே பார்த்து பழகணும்? உடையவர் பூசணையிலே பெருமானை பார்த்து பழக வேண்டும். அது பெரிய வாய்ப்பு, வேறு யாருக்கும் கிடைக்காது. நமக்காகவே பெருமான் அந்த மூர்த்தத்தில் எழுந்தருளி நம்ம பாடினாலும் கேட்பான், பாடலானாலும் கேட்பான், என்ன செஞ்சாலும் இல்லைங்களா? ஒரு குழந்தை, ஒரு தாய், இப்போ ஒரு தாய் இருக்கிறார், ஒரு குழந்தை இருக்குது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அந்த தாய்க்கு தான் அந்த உரிமை இருக்குது. என்னது? பவுடர் அடிக்கிறனா அடிக்கலாம், நல்லா ட்ரெஸ் போட்டுன்னா போடலாம், ஒரு கோமணத்தை கட்டி விட்டு போடானா போடலாம், என்ன செஞ்சாலும் அந்த குழந்தை அழகாக இருக்கும். அது மாதிரி தான் நமக்கு உடையவர். நம்ம என்ன செஞ்சாலும் என்ன செய்கிறாரு? பூசணையை ஏற்றுக்கொள்கிற பெருமான். இது வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? மானுட பிறவி தானம் வகுத்தது மனம் வாக்கு காயத்தால் ஆணிடத்தைந்தாடும் அரண்மனைக்காக அன்றோங்கிறார். இந்த அரண்மனை என்பது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட பெருமான வாய்ப்புக்கு தக்கவாறு பூசித்தல் தான். எனவே அந்த பெருமான் எங்கே இருக்கிறார்?